எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் எனக்கு இன்னைக்கு நம்ம கூட என்னுடைய அண்ணன் வீரபாண்டியார் இன்னைக்கு இல்லைன்னு ஒரு வருத்தம் எனக்கு. இன்னைக்கு அண்ணன் வீரபாண்டியார் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இந்நேரம் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தானா வந்திருக்கும். தைரியமா தில்லா போய் கேப்ப குடுக்கறியா இல்லையா. கலைஞர் கண்ணிலே விரல் விட்டு ஆட்டினார். கலைஞர் அவர்கள் இருந்த நேரத்தில் கலைஞர் தைரியமா போய் கலைஞர்கிட்ட போய் எங்க மக்கள் இன்னைக்கு கொடுக்க முடியாது இப்படி எல்லாம் தைரியமா கேட்டவர். அவரை ஒழிச்சிட்டாங்க, அந்த குடும்பமே ஒழிச்சிட்டாங்க. நான் கட்சி அது திமுக. வன்னியர்களுக்கு அப்படியே அவங்க வன்னியெல்லாம் முன்னோருக்கு வரக்கூடாது வளரக்கூடாது, இது வரக்கூடாது, பொறுப்புல இருக்கக்கூடாது, உறுப்பினராக தான் வச்சிருப்பாங்க. உழைக்கிறவங்களுக்கு எல்லாம் அங்க மேல மரியாதை இல்லை. எல்லாம் என்ன சொல்லணும்னா எவ்வளவு சொல்லிட்டு போலாம். ஏன்னா நான் ஏதோ ஒரு சாதியை பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இது சாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. ஆனா கேட்டா சாதி இல்லாத சமுதாயம், சாதியை ஒழிக்கணும், சாதியை பண்ணணும், சாதி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் வசனம் பேசிட்டு இருக்கிற சினிமால சாதி இல்லைன்னு சொன்னா சாதி அழிஞ்சிடுமா? சாதியை அழிக்க முடியாது. அழிக்கப்பட வேண்டியது என்ன? சாதியால் ஏற்படுகின்ற வேற்றுமைகள், சாதியால் ஏற்படுகின்ற அடக்குமுறைகள்.